ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம மசால் தோசை செஞ்சிடலாம். அதுக்கு இப்போ ரெட் சட்னி பண்ணோம்ல, தோசை மேலே தடவை அது பண்ணலாம். 4 பல் பூண்டு, ரஃபாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி அது ஒரு 4, நார்மல் மிளகா ஒரு 4 ஊற வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் போல் அதை அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுன்னு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, நல்லா சாப் பண்ண ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கலர் மாறக்கூடாது. நல்லா வதங்கினோடனே மெலிசாக கட் பண்ண ஃபைன் சாப் பண்ண 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலைய ஒரு பொடி கொத்து, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், மேஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பெருங்காயம் கொஞ்சம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வதக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு தூவி பல்லியா ரெடி. உருளைக்கிழங்கு பேன் வச்சா நான் ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் இல்லை, ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். தோசை மாவுக்கு வந்துட்டு நான் அரிசி கெவுரு அதெல்லாம் போட்டு தான் அரைப்பேன். அது ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தோசை ஊற்றியாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச சட்னியும் போட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். என் ஃபோனில் கேமரா சரியில்லை, நார்மல் ஃபோன் தான். உருளைக்கிழங்கு பல்லியாகவும் வச்சுக்கலாம். 2 தோசை ஊற்றிருக்கேன்னா மறுபடியும் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுற பாருங்கள். சேம் 2 ஸ்பூன் சட்னி தான் போட்டிருக்கேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக தான் செய்யலாம். நான் தேங்காய் எல்லாமே தேங்காய் சட்னி அரைச்சேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது கூட காம்பினேஷன். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.